அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஜூன் மாத கிரக சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் 12வது ஸ்தானத்திலையும், ராகு பகவான் 6வது ஸ்தானத்திலையும், சனி பகவான் 5வது ஸ்தானத்திலையும், குரு 8லையும், செவ்வாய் பகவான் 7ஆம் ஸ்தானத்திலையும் இந்த மாதம் முழுசும் சஞ்சரிக்கிறாங்க. ராசிநாதனான சுக்கிர பகவான், புதன், சூரியன் முதல் 2 வாரம் 8வது ஸ்தானத்திலையும், அடுத்த 2 வாரம் 9வது ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. துலா ராசி துலா லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அதிர்ஷ்டம் தொழிலியாக இருக்கலாங்க, நீங்கள் எதிர்பார்த்த பணம் வர்றதா இருக்கலாம், பட்டம் பதவி தேடி வர்றதா இருக்கலாம், நல்ல செய்தி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். இது போன்ற ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை தேடுறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இருக்கிற இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, பழக்கமில்லாத இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வும் அதிக சம்பளமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு வாங்குகிற யோகம், நிலம் புலங்கள் வாங்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே இந்த மாதத்துலேயும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த யோகங்கள்லாம் இருந்தால் கூட நல்ல முறையில் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நிலம்புலங்கள்லாம் வாங்கணுங்க. அதே போல தாங்க வீட்டுக்கும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் இருந்தாலும் செலவு செய்கிறதுலையும் ஒரு கரெக்டான கண்ணோட்டத்தோடு இருக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது, அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது, இது போன்ற செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஜூன் முதல் 2 வாரத்தில் எந்த பெரிய முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணுங்க. வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதம் நல்ல முயற்சி செய்யலாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தந்தையாரோட உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தந்தையாரோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் தோன்றி மறையலாங்க. அதனால் கவனத்தோடவும் நிதானத்தோடவும் செயல்படணுங்க. சமூகத்தில் பெரிய மனிதர்களிடத்துலையோ அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க, கவனமாக நடந்துக்கணுங்க. ஜூன் கடைசி 2 வாரம் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதிக உழைப்பில்லாதையே லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பாராட்டத்தக்க வகையில் இருக்குங்க. ராகு பகவான் 6வது ஸ்தானத்தில் இருக்கிறனால எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதனால் பணியிடத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காதீங்க, எதையும் வெற்றி பெற முடியும். அதனால் தைரியத்தோடு போராடுங்க. ஒரு சில நண்பர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களாகட்டும், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் இந்த மாதம் ஓரளவுக்கு இருக்குங்க. இந்த மாதம் முழுசுமே செவ்வாய் பகவான் 7வது ஸ்தானத்தில், அதாவது மேசராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. அதனால் வீணான கோபத்தையும் விவேகம் இல்லாத வேகத்தையும் கொடுப்பாருங்க. தேவையில்லாத இடத்துல உங்களை வேகமாக செயல்பட வச்சு தப்பான முடிவுகள் எடுக்க தூண்டுவாருங்க. அதனால் இந்த மாதம் முழுசுமே யாரிடத்துலையும் கோவப்படாமையும் பொறுமையாகவும் இருக்கணுங்க. அதற்கடுத்ததாக கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன விரிசல்கள், மனக்கசப்புகள் எல்லாம் வந்து போகுங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அடிக்கடி வாக்குவாதம் வர்றது, கோபப்படுறது, இது போன்ற சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதனால் கணவன் மனைவி இடத்துலையும், மனைவி கணவன் இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்ததுங்க. திருமணம் வரன் பார்க்கும் முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகலாங்க. பெரிய முன்னேற்றம் எதுவும் இந்த மாதத்தில் ஏற்பட்டுறாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணுங்க. கூட்டாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படணுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் கூட இந்த மாதத்தில் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சங்கடங்களோ இல்லை சின்ன மனக்கசப்புகளோ ஏற்பட்டு மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆட்சி பெற்ற செவ்வாயும் ஆட்சி பெற்ற சனி பகவானும் 2வது ஸ்தானமான குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சில் ஒரு கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. அது மனைவி ஆகட்டும், உடன் பிறந்தவங்களாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. துலா ராசி துலா லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் 2 வாரத்தை விட ஜூன் கடைசி 2 வாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதிக சிரமம் இல்லாமையே பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ணி கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க. அந்த மாதிரி போயிட்டு வரவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பாக அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.